ஹாய் ப்ரோ. கௌதம் ப்ரோ அன்னைக்கே சொன்னாரு எம்ஐ மேட்ச் அன்னைக்கு வரேன் திருப்பி அப்படின்னு சொல்லி. ஹாப்பியா இருக்காரான்னு சந்தேகம் தான். மேபி ஒரு டீசன்ட். ஓகே, நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடுறேன். ஸ்ட்ரெயிட்டாவே கிரெடிட்ஸ் டு டிசி தான். இப்போ இந்த சீசன் டெல்லி கேபிட்டல்ஸை பார்க்க எப்படி இருக்கு, ஜாவா சுந்தரேசன் மாதிரி இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்லாம சார் 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 10th பொசிஷன்ல இருந்தாங்க. அப்புறம் டாப்பிள் பண்ணி எம்ஐ கீழே அனுப்புனாங்க. அப்புறம் ஆர்சிபியை டாப்பிள் பண்ணாங்க. இப்போ டோரை திறந்தா சிஎஸ்கேவை டாப்பிள் பண்ணிட்டாங்க. 5th பொசிஷன் வந்துட்டாங்க. 5 வின்ஸோட 10 பாயிண்ட்ஸ். இந்த சீசனோட ஜாவா சுந்தரேசன் டிசி தான். நீங்க சொல்லுங்க ப்ரோ, எம்ஐ ஃபேன் கௌதம் ப்ரோ, எப்படி போச்சு மேட்ச்? என்ன ப்ரோ சொல்றது, ஒரே கஷ்டப்படுறதா இல்ல வந்து ரொம்ப அப்படியே டீமை வச்சு ரொம்ப இந்த மாதிரி பரிதாபமான நிலைமையில இருக்கேன்னு ஃபீல் பண்றதா, வைத்தறிச்சல் படுறதா, ஒண்ணுமே புரியல. சுத்த மகா தண்டம். அந்த ஹார்திக் பாண்டியா வந்து பவுலிங்கும் ஒன்றும் வரமாட்டேங்குது, பேட்டிங் இன்னைக்கு ஏதோ ஆடினா. ரோஹித் சர்மா ஆஸ் யூஸ்வல் என்ன ஆனான்னு தெரியல, திடீர்னு நல்லா ஆடுறான், திடீர்னு நல்லா ஆடல. இஷான் கிஷனுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 2 பால் சுத்துறான், அவுட் ஆயிட்டான். திலக் வர்மா தான் ஒன் மேன் ஷோவா ஹி இஸ் டேக்கிங் ஆன் மும்பை ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச். அண்ட் நம்ம ப்ரிவியூ இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது கூட பிரசாத் சொன்ன மாதிரி லைக் டிம் டேவிட் மேட்ச் வின்னிங் நாக்கு ஒண்ணு கூட பண்ணல. ஒன்னுத்துக்கும் தத்ரம். அது மும்பைக்கு வந்தது ஒரு தண்டம். அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பவுலிங்ல ஏதோ பியூஷ் சாவ்லா அவன் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அப்படி இப்படி 2 முக்கியமான விக்கெட் எடுத்தான். அந்த ஓப்பனிங்ல மெக்ரக் அப்பா அடிச்சாம் பாருங்க, அடி போட்டு கழட்டி கையில கொடுத்துட்டான் அத்தனை பேரையும். ஸோ ஆன் த ஹோல் எனக்கு என்னன்னா, இஃப் திஸ் மேட்ச் மும்பை ஜெயிச்சிருந்தாங்கன்னா லைக் ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருக்கும் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். லைக் தே ஸ்டில் ஹேவ் ஹோப்ஸ். ஸோ 1 or 2 மேட்சஸ் இன்னும் ஒரு க்ளோஸ் விக்டரியில போய் ஜெயிச்சாங்கன்னா தே மைட் கெட் இன் டு த டாப் 4. நடக்காது, ஒரு நப்பாசையில சொல்றேன், ஏன்னா மும்பை ஃபேனுன்ற ஒரு இதனால சொல்றேன். பட் ப்ரோ கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா லைக் பவுலிங் லைனப் ரொம்ப சுடப்பலா இருந்துச்சு. பவர் பிளேலயே மாத்தி 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 கொடுத்துட்டு இருந்தான் ஹார்திக். ஸோ ஹி ஸ்டில் இன் வெரி கன்ஃபியூஸ் ஸ்டேட் டு ஹவு டு லீட் மும்பை இந்தியன்ஸ் இன் bowling. ஸோ ஆன் த ஹோல் ஒன்றும் இல்லை, மகா பொட்டலம் தான் மும்பை. பிரசாத் ப்ரோ, உங்களோட இனிஷியல் தாட்ஸ், மேட்ச் எப்படி இருந்தது? ஆக்சுவலா மேட்ச் அவ்வளோ நான் செகண்ட் இன்னிங்ஸ் தான் பார்த்தேன். எனக்கு மும்பை மேட்ச்னு தெரியாது, ஏன்னா ஐ வாஸ் மோர் ஃபோக்கஸ்ட் அபவுட் தி சிஎஸ்கே கேம். ஸோ மும்பை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா டிசி 257. என்னடா இது, ஏன்னா நேற்றுக்கு ஒரு 260, இன்னைக்கு ஒரு 250. அங்க வந்து நம்ம வேர்ல்ட் கப்ல 240 அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். பட் இந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பயங்கரமா இருக்கு. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா நல்லா ஆடினாரு. ஆக்சுவலா வந்து சூப்பரா ஆடினாரு. அந்த நயா ஸ்டோர்ஸ் மூமெண்ட் ஆஃப் த அவார்டு என்னன்னா, அந்த ரசிக்ஸ் நம்ம கூட்டு வந்ததுதான். அந்த 9.1ல வந்து இவரு அக்ஷர் பட்டேல் போட்டுட்டு இருப்பாரு. ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா வந்து 6-4-6 அடிப்பாரு அக்ஷர் பட்டேல. அதுக்கப்புறம் அம்பையர் அப்படின்வாரு. அந்த அக்ஷர் கேட்பான் யாரா பார்த்தா ரசிக் சலாம். சரி, ரசிக் சலாமோட ஸ்டாட்ஸ் 7 மேட்சஸ் 3 விக்கெட்ஸ், ரன் ரேட் வந்து எக்கானமி வந்து 10.97. இவனை கூட்டு வரானுங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரு 5 ரன். செகண்ட் ஓவர் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா விக்கெட், அதுக்கப்புறம் நெஹர் பதாரியா 2 பேருமே இன்ஃபார்ம். நெஹர் பதாரியா போற மேட்ச் கைட்டி கொடுத்துருவாரு. ஹார்திக் பாண்டியா வாஸ் ஆல்சோ மிட்லிங் த பால்ஸ் வெரி வெல். அங்க விக்கெட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 60% மேட்ச் ஓவர். அண்ட் ஆல்சோ எனக்கு என்னன்னா, டீமே வந்து திலக் வர்மா சுத்தி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு எண்ட்ல திலக் வர்மா நின்னுறாரு, அவர் சுத்தி எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அவரு அப்புறம் இந்த டிம் டேவிட் நல்லா ஆடினாங்க. டிம் டேவிட் அகைன் a great player, ஓகேவா. பட் அவருக்கு வந்து his job is to take the game deep and finish games for Mumbai. he has to finish games for Mumbai. பட் அவருக்கு மும்பை பினிஷ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நிறைய சரி பேக் பண்ணலாம் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க தோத்துட்டே இருக்காங்க. ஏன்னா he is replacing somebody called as Kieran Pollard. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேபி வந்து அவர் கொஞ்சம் he can take the game deep. ஏன்னா இன்னைக்கே வந்து ஒரு லாஸ்ட் ஓவர் 25 to win. மேபி டிம் டேவிட் இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ திலக் வர்மாக்கு வந்து அந்த லாஸ்ட் ஒன்ஸ் எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் விட் அவருக்கு அந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா திடீர்னு திலக் வர்மா அந்த சைட்ல நிக்கிறாரு. மேபி அவருக்கு கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்து அவருக்கு நல்லா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓவரால் கிரேட் கேம் ஆஃப் கிரிக்கெட். 10 கேம்ஸ்ல தான் 10 ரன்ஸ்ல தான் தோத்தாங்க. குட் லக் டு திங்க் டேங்க்னு வானுங்களேன், டெல்லியோட திங்க் டேங்க். அண்ட் த வே they have backed ரசிக் சலாம் was great. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்தோடனே எல்லாம் பேக் ஆஃப் லைன் ஸ்லோ டெலிவரிஸ் தான் போட்டாரு. 4 overs 34 runs 3 wickets and 3 wickets of
யூனோ அந்த ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் நிறைய அந்த நெஹல் வதேரியா அண்ட் ஆல்சோ ஒன் மோர் விக்கெட், க்ரூஷுவல் விக்கெட். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ், அந்த 10 runs டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஸோ குட் கேம் ஆஃப் கிரிக்கெட், டஃப் லக் மும்பை அண்ட் வெல் பிளேட் டெல்லி. கிஷோர் போறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் மட்டும், ஆக்சுவலி டிம் டேவிட் பத்தி சொல்லணும். பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. லாஸ்ட் சீசன் வந்து ஒரு 4 மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சீசனுக்கு முன்னாடி டீம் அனாலிசிஸ் பண்றப்போ நான் டிம் டேவிட் ஹையா ரேட் பண்ணேன். ஆனா கிஷோர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, டிம் டேவிட் எல்லாம் புடிச்சிட்டாங்க, இந்த சீசன் பாரு காலி தான், அவரு வீக் லிங்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஸ்லோவர் ரன்ஸ் போட ஆட மாட்டாருன்னு சொன்னாரு. கரெக்டா அதுதான் நடந்துட்டு இருக்கு. கிஷோர், உன்னோட தாட்ஸ்? ஓகே, இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணோம்னா கன்ஃபார்ம் டிசி கிரெடிட். ஒரு நிமிஷம் கிஷோர், லேப்டாப் கொஞ்சம் தூரமா இருக்கு, சவுண்டும் கொஞ்சம் கம்மியா கேக்குது. இப்போ இன்னும் தள்ளவே இல்லையே. ஓகேவா? நான் முன்னாடி வந்துட்டேன். ஆனா முன்னாடி வேணா நகர்ந்து உட்காந்துக்கோ முடிஞ்ச. இல்ல ரொம்ப கிளியரா இருக்கு. வாய்ஸும் கம்பேரிட்டிவ்லி லோவா கேக்குது எல்லாரை விட. ஆமா தானே ப்ரோ? தொடையில வச்சுக்கோங்க. ஆமா, இல்ல ஒரே நிமிஷம் ஹெட்செட் போட்டுக்கோங்க ப்ரோ எல்லாம். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ ஒழுங்கா உட்காந்துக்கோ, தள்ளி கூட உட்காந்துக்கோ. வாய்ஸ்க்காக தான் மெயினா சொன்னேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியல் தாட்ஸ் சொல்லணும்னா கன்ஃபார்ம் டிசிக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சவுண்ட் கம்மியா தான் இருக்கு. மேபி இங்க ஷர்ட் கிட்ட வச்சுக்கோ அந்த மைக்க. செப்பரா இப்படியே பிடிச்சிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி இருக்கே, டெய்லி இந்த மாதிரி இருக்காது. ஆனா இன்னைக்கு தான் அப்படி இருக்கு, ஏன்னு தெரியல. வால்யூம் கம்மியா இருக்குமோ லேப்டாப்ல? மியூட்ல இருக்கு. சவுண்ட் ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இனிஷியலா சொல்லணும்னா வந்து டிசி கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நான் திருப்பி சொல்லுவாங்க, 2 அங்கிள் தான் அவங்க மேட்சிங் எதுக்கோ ஒன்று ட்ரை பண்ணினே இருக்காங்க. இந்த முகேஷ் குமார் அப் டு வச்சு போடுறது, ரசிக் சலாரை வச்சு போடுறது, அதெல்லாம் பயங்கரமான விஷயம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க மும்பை. ஆனா இன்னைக்கு மும்பை தோற்றதுக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் காரணம், சூரியகுமார் யாதவ். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஆனா இர்ரெஸ்பான்சிபிள் கிரிக்கெட்ல ஆடுறாரு. ஒரு நம்பர் 1 ரேங்க் பிளேயர். டீம் என்ன நிலைமையில இருக்கு, இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஜெயிச்சாகணும். அப்ப எப்படி ஆடணும், அதை விட்டு அவர் பாட்டு வராரு, செகண்ட் பால் 6 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓவர் நல்லா போட்டுன்னு இருக்காங்க. ஆல்ரெடி 2 4 அடிச்சிட்டேன். நீ ஒரு கிளாஸ் பிளேயர்னு தெரியுங்களே, அப்ப நீங்க எப்படி பண்ணணும்? பால் பார்க்கணும், கையை பார்க்கணும், குத்துறதை பார்க்கணும், ஸ்லோ லேயர், அப்படியே பேட்டை விட்டு அதுக்கு ஒரு இத்தனைக்கும் மிஸ்டர் 360 சொல்றாங்க. 360 ஏபி டெவிலர்ஸ். அவரோட ஆட்டிடியூடுக்கு அவர் கேட்டஸே இல்லை. ஆனா இவரோட ஆட்டிடியூடுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகமா ஏட்டர்ஸ் தான் இருக்காங்க, ஃபேவரட்ஸ் இல்லை. அவுட் ஆகிறப்ப அந்த ஆட்டிடியூட் காமிக்கிறது, வாயை ஒரு மாதிரி பண்ணிட்டு போறது, அந்த மாதிரிலாம் பண்றது நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மும்பை தோற்றதுக்கு நான் அவரை தான் சொல்லுவேன். இதுதான் இனிஷியல் தாட். ஓகே. ஆனா ஆக்சுவலி ஆட்டிடியூட்லாம் தாண்டி எனக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான் ஸ்கை மேல. அவர் என்ன பண்றாரு, ஆக்சுவலி என்னன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்கணும் அந்த ஓவர்ல. அண்ட் கலீல் அஹமத் முன்னாடி திருப்பி கிஷோர் சொன்னதான் ஞாபகம் வருது, ரெஸ்பெக்ட் த பவுலர். ஒருத்தர் லைன் லென்த் பிடிச்சி வேரியேஷன்ஸ் காட்டிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ரோஹித் சர்மா அவுட் ஆயிருக்காரு, 2 விக்கெட் போயிருச்சு, இஷான் கிஷனும் அவுட். அந்த டைம்ல கொஞ்சம் சென்சிபிளா ஆடி இருக்கலாமோ. அது லாஸ்ட் ஓவர், பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் டேக் ஆன் பண்ணணும். ஓகே, ஒரு 6 2 4 வந்துருச்சு, 16 ரன்ஸ் வந்துருச்சு அந்த ஓவர்ல. லாஸ்ட் பால் ஆஃப் த பவர் பிளே, அப்போ விக்கெட் கொடுத்தா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாம ஒரு ஸ்ட்ரைக்கிங்க்கு போன மாதிரி இருந்தது. அவ்வளவு பெரிய சீனியர் பிளேயர், சீனியர் ப்ரோ, மேபி அடுத்த ரிட்டன்ஷன்லயும் இருப்பாரு, ரேங்க் நம்பர் 1ல இருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. அவர் ரெஸ்ட்ல இருக்கப்பதான் இப்போ பிலிப் சால்ட் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேலிபர்ல இருக்க பிளேயர் கொஞ்சம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்புறம் அவர் யாரை எப்போ வேணா டேக் அவுட் பண்ணலாம், அப்பவே ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு நினைச்சாரு. எனக்கு புரியல, நானுமே டிசப்பாயிண்டட் தான். நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு போயிடணும். டக்குன்னு பேரு மாறிச்சு, ஃப்ரேசர் மெக்ரெக். சாரி, டெல்லி கேபிட்டல்ஸ் ஃப்ரேசர் மெக்ரெக். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவர் வந்து நல்ல ப்ராடஜியா இருக்காரு, நல்லா பண்ணுவாரு இந்த சீசன் அப்படின்னு. அண்ட் நம்ம ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஹையா ரேட் பண்ற நிறைய பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்போ நுவன் துஷாரா கூட எடுத்துக்கோங்க, அவர் வந்தா அவ்வளவுதான், எம்ஐ டீம் வேற லெவல் போயிடும்
அப்படி இப்படின்னு அவ்வளோ ரேட் பண்ணாங்க. ஆனா அவர் ஃபெயிலியர் தான் 2 மேட்சுமே. ஃபீல்டிங்ல மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்றலாம் தாண்டி அப் டு த மார்க் அவங்க காட்டல. ஆனா ஃப்ரேசர் மெக்ரெக் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் எக்ஸீட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டேக் ஆன் பண்றாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நானுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் பார்க்கல, அவரு பும்ராவை டேக் ஆன் பண்ணாரா? ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா மொத பால்ல இருந்து அட்டி டம்மு 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 தான் அடிச்சிருந்தான். அவன் நிறுத்தவே முடியல அவனால. அது ஏன்னா அந்த 2 அங்கிள்ஸ், அது ஏன்னா கிஷோர் சொன்ன மாதிரி 2 அங்கிள்ஸ் இல்ல பும்ராக்கு ஃபர்ஸ்ட் பாலே தெரியாம நோ பால் போட்டாரு. நோ பால் போட்டு அதை ஸ்ட்ரைட்டா ஆட்டாரு. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்னால 6 அடிச்சிட்டாரு. அவர் அந்த ஓவர்ல மட்டும் தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அடிக்கல. அதுக்கப்புறம் பும்ரா 3 ஓவர் போட்டு நிக்க வச்சிட்டாரு. மொத்தமே 30 தான் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல மட்டும் தான் 20 ரன் போட்டாரு. இல்ல அவர் மெக்ராக்கு போடல. நான் சொல்றது இன்னைக்கு பும்ரா அடி வாங்கினாரா சொல்லல, மெக்ராக் டேக் ஆஃப் பண்ணாரா பும்ரா வந்து கேட்டேன். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பால் மட்டும் நோ பால் போனனால அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹிட் அடிச்சிட்டு அதுல அடிச்சாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல போடுற ஒரு 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அடிக்கல. மிச்சம் 3 பால் 3 சிங்கிள் தான் ஆனாங்க. 18 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனா அவர் அந்த கால் நோவால அப்படியே போர் ஃபார்ம் போயிட்டாரா, அடிச்சாரு. அடிக்காமலாம் இல்ல. அவர் சொல்லிட்டாரு என்ன சொன்னதே உன் ஃப்ளோல ஆடு, ஆரோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டாரு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சவனே. ஓகே. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் கிரெடிட்ஸ் யாருக்கு போய் சேரும் டெல்லி கேபிட்டல்ஸ்னா ரிஷப் பண்ட்டுக்கு தான். ஏன்னா வந்து அவர் அந்த மாதிரி ஒரு டிராஜிக் ஆக்சிடென்ட்ல இருந்து வந்து எப்படி பண்ணுவாரு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் செட்பேக் அப்புறமா அவ்வளவு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருக்கு. இவர் ஸ்ட்ரெயிட்டாவே அவ்வளோ ரோல்ஸ் ஃபில் பண்றாரு டெல்லி கேபிட்டல்ஸ். நான் கூட என்ன நினைச்சேன், மேபி வார்னரை கேப்டனா வச்சு அவர் இந்த சீசன் ஒரு செகண்ட் ஃபீல்ட்லயே எடுத்துட்டு போலாமோ, அவருக்கு ரொம்ப ப்ரெஷரை தூக்கி தலையில வைக்கணுமா, ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வராரு, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து வராருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவர் ஸ்ட்ரெயிட்டாவே கேப்டனா வாக்கின் பண்றாரு, விக்கெட் கீப்பரு, பேட்ஸ்மேனு, அங்க பினிஷ் பண்ணி கொடுக்கணும் கேம்ஸை, இவ்வளோ ரோல்ஸை அவ்வளோ சூப்பரா பண்ணி. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் யாருமே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அவங்க பவுலிங் லைனப்பா இருக்கட்டும், பேட்டிங் லைனப்பா இருக்கட்டும், என்னடா டீம் இது சொத்தையா இருக்கே அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க திருப்பி ப்ரூவ் பண்றாங்க, கங்குலி யாரு, பாண்டிங் யாரு, ரிஷப் பண்ட் யாரு அப்படின்றத காட்டியிருக்காங்க. அண்ட் ரிசோர்ஸஸை சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய டீம் ரிசோர்ஸஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணல. இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, டேவிட் வார்னரை உட்கார வச்சுட்டு மெக்ராக்க ஓபன் பண்ணணுமா, அதுதான் ஆக்சுவலி இப்ப இருக்க ஃபார்மை பாக்குறாங்க. அண்ட் எந்த பிளேயர் எங்க ஆடினா பர்ஃபெக்ட் யூட்டிலைசேஷன் கிடைக்கும், டீமுக்கு நல்லதுன்னு யோசிக்கிறாங்க. நீங்க பிருத்திவி ஷாவை 1 டவுன் இறக்க முடியாது, மெக்ராக்க 1 டவுன் இறக்க முடியாது, வார்னரை 1 டவுன் இறக்க முடியாது. ஸோ இப்போ பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கவங்களுக்கு ஒரு ரன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்குறாங்க. அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. தே டிசர்வ் டு வின்னு தான் சொல்லணும். அண்ட் சொல்ல முடியாது, இன்னும் அவங்க 10 மேட்ச் ஆடிட்டாங்க. 4ல மேபி 3 வின் பண்ணா அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு பிளே ஆஃப் வர. அவங்களுக்கு இன்னும் இருக்க டீம்ஸ் யாருன்னு தெரியல. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் டிசர்வ் பிளே ஆஃப் சான்ஸ்ன்ற மாதிரி தோணுது இப்ப இருக்க ரன்-அப்பை பாக்குறப்ப. ஏன்னா அவங்க பிக் நேம்ஸ்க்கு போல, நார்கேவை உட்கார வைக்கிறாங்க, வார்னரை உட்கார வைக்கிறாங்க, இந்தியன் டேலண்ட்ஸை நம்பி பேக் பண்ணி அவங்களுக்கு சான்சஸ் கொடுத்து, அதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி ரஷீக் சலாமா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க. குல்தீப் யாதவா இருக்கட்டும், இன்னைக்கு மேபி உதவாங்கினாரு, கலீல் அகமதா இருக்கட்டும், முகேஷா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய பாசிட்டிவ் சைன்ஸ் அவங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுவாரு ரிஷப் பண்ட். டிம் டேவிட் வந்து ஒரு 6, 4, 6 அடிப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் முகேஷ் குமார் போல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, முகேஷ் குமார் ரிஷப் வந்து டவுன் அந்த கீப்பர் அந்த ஸ்டம்ப் பக்கத்தை நிற்பாரு. அடுத்த பால் பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ. அதே வந்து அந்த ஓவர் வந்து ஆல்ரெடி ஒரு 16 ரன்ஸ் போயிருக்கும். ஓகே, அங்கதான் வந்து யூ ஹேவ் டு யூஸ் யுவர் காமன் சென்ஸ். 3 பால் 16 ரன்ஸ் போயிருக்கு, இன்னும் ஒரு 3 பால் இருக்கு. அங்க திலக் வருமா அந்த சைட்ல, பவுலர் கிடையாது, திலக் வரும், ஒரு சைட் தட்டி கொடு. அந்த பையன் வந்து 2 பால் அட்லீஸ்ட் ஒரு 4 ஒரு 6 அடிப்பான், நல்லா ஆடிட்டு இருக்கான். இல்ல நான் தான் ஆடுவேன். தட் இன்டென்ஷன் இஸ் நாட் கோயிங் டு எனிவேர். ஏன்னா அது வந்து அது வந்து 2 விதம். ஒன் இஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் கேப்டன்சி ஃப்ரம் ரிஷப் பண்ட் டு கம் டவுன் த விக்கெட். ஏன்னா முகேஷ் வந்து ஒரு டீசென்ட் ஸ்பீட்ல தான் போடுவாரு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இட்ஸ் ஹர்ட்டிங் தி ஈகோ ஆஃப் அ பேட்ஸ்மேன். சரி, என்ன நீ முன்னாடி வந்தா நான் என்ன உன்னால அடிக்க முடியாதா, நான் அடிக்கிறேன் பாரு இங்க வந்தாலும் அது. சோ இது 2த்தையும் கட்டுப்படுத்தி பாரு, நான் ஆல்ரெடி 16 ரன் வந்துருச்சு 3 பால்ல. அந்த பையன் திருக்கோரமா சூப்பரா ஆடிட்டு இருக்கான், 54 ஆடிட்டு இருக்கான், நான் ஒரு சிங்கிள் தரேன், அந்த பையன் 2 பால் அடிப்பான். அந்த மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் நம்ம இங்க இருந்து ஜாலியா பேசுறோம், பட் அவர் ஃபீல்ட்ல இருக்காரு. பட் தட் இஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பொலார்ட் அண்ட் டிம் டேவிட். மேபி பொலார்ட் இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்கோம். அவருக்கு 16 ரன்ஸ் வந்தோடனே சரி ஒரு சிங்கிள் சைலண்டா ஆட்டு ஒரு 2 ரன் அந்த பையன் ஆட விட்டுருப்பாரு. சோ இங்கெல்லாம் தான் அங்க நான் தான் ஆடணும், நான் தான் வின் பண்ணணும். தட்ஸ் நாட் கோயிங் டு லீவ் எனிவேர். கிரிக்கெட் இஸ் a team game. Everybody needs to get an opportunity and also
kudos to Rishabh Pant for coming down the wicket and standing behind the stumps. அதெல்லாம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னதுக்கு ஆட் பண்ணிடுறேன் ப்ரோ. ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லி சிஎஸ்கே மேட்ச்ல நம்ம பேசியிருப்போம், இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து ஒரு டீமா விளையாடுறாங்க, எம்ஐ வந்து அந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரிய மாட்டேங்குதுன்னு. எம்ஐல இருக்க ஆக்சுவலி எனக்கு எம்ஐ பத்தி தோன்றது என்னன்னா, அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் சேஞ்சர்ஸ் அண்ட் மேட்ச் வின்னர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வின் பண்ணி கொடுக்கணும்ன்ற இன்டென்ஷன்ஸ் தான் காட்டுற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவன் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஒரு சிங்கிள் தட்டி அவனை ஆட விடுவோம், அந்த இன்டென்ஷன் பெருசா பார்க்கவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி பொலாடிக்கிட்ட நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், கொஞ்சம் அந்த சைடுல இருக்கவங்க ஆடிட்டு இருக்காங்களா, நம்ம அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அவங்க ஆடட்டும், நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து யாரை டேக் ஆன் பண்ணலாம்னு பார்த்து ஆடுவாங்க. இப்ப இருக்கிறது நீங்க எடுத்து பாருங்க, எல்லாமே பிக் நேம்ஸ், எல்லாமே நான் பர்ஃபார்ம் பண்ணும், நான் ஆடுவேன், நான் அடிப்பேன், என்னால அடிக்க முடியும், அந்த செல்ஃப் பிலீஃப் தாண்டி அது ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் மாதிரி போயிடுதோ, ஓவர் டோசேஜ் ஆகுதோ அப்படின்னு தோணுது. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ ஆக்சுவலி பீடாக் சேனல்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு, அதுதான் எனக்கு உண்மைன்னு தோணுது. பீடாக் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வருது, நீங்க சாம் கரன் ஃபர்ஸ்ட் ஓவரை தூக்கிட்டு வந்து நான் போடுறேன் அப்படின்றதா இருக்கட்டும், 2 ஸ்விங் பவுலரை வச்சுக்கிட்டு ஹர்ஷதீப்பையும் ரபாடா வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இப்போ டிம் டேவிட் நான் அடிக்கிறேன் அப்படின்னு போறதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அடுத்த மெகா ஆக்ஷனை வந்து எய்ம் பண்றாங்க. மேபி ஒரு ஃபாரின் ஸ்லாட்ல நம்மள ரீடைன் பண்ணணும், இல்லைன்னா நம்ம நிறைய நிறைய காசுக்கு போகணும், நம்ம ஒரு 2 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்தோம்னா அந்த அந்த எட்ஜ் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த கிரெடிட்ஸ் நமக்கு கிடைக்கும்ல, அது மூலயமா நம்ம ஒரு பிக் பிரைஸுக்கு போவோம். நெக்ஸ்ட் சீசனு மெகா ஆக்ஷன் வருது, அது பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சு நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடுற மாதிரி சொல்றாங்க. அது எனக்குமே ஆமான்னு தோணுது. சொல்லுங்க ப்ரோ கௌதம். ப்ரோ இல்ல ப்ரோ, லைக் ஆக்சுவலா பிரசாத் சொன்னது வந்து ஐ வுட் 100% அக்ரி ஆன் இட். ஏன்னா இந்த டிம் டேவிட் வந்து அந்த ஓவர்ல நல்லா டேக்கன் ஆன் தட் ஓவர் ஆஸ் 3 பால் 3 பால்ல வந்து டேக்கன் ஆன் தட் பவுலர், லைக் நல்லா அடி கொடுத்துட்டு அவனுக்கு. அண்ட் யூ கேன் சி வந்து ரிஷப் பண்ட் இஸ் அப் டு த ஸ்டிக்ஸ். ரொம்ப கிளியர், உங்களுக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டிக் போட போறாங்க இல்ல யார்கர் போட போறாங்க, ஹீ இஸ் அப் டு த ஸ்டிக். ஏன்னா முகேஷ் வந்து பெரிய பேஸ் பவுலரும் கிடையாதுன்னு போது டீசென்டா பிரசாத் சொன்ன மாதிரி சும்மா தட்டி கொடுத்துட்டு ஒன்று பாயிண்ட் மேல இல்லை இங்கே தேர்ட் மேல சின்னதா ஒரு சும்மா ஒரு சிவி விட்டு ஒரு சிங்கிள் கொடுத்தனா திலக் வர்மா ஒரு 2 பால் ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு 4 ரன்னாவது கிடைக்கும். அதை விட்டு அது அவன் அவுட் ஆனதை பாத்தீங்களா, எப்படிப்பட்ட பால் அது, எங்க போய் அவுட் சைட் ஆஃப் ஸ்டிக் வர்றத ஃபுல்லா மூவ் பண்ணி எதுக்கு லாங் ஆன் மேல அடிக்கணும்னு பாக்குற, என்ன நீ என்ன ஆட வர எல்பிடபிள்யூ, அவன் கேவலமா அவுட் ஆயிட்டு ரிவ்யூ வேற கேட்கறான், அதுல பேட்ல பட்டுடுச்சு பேட் அண்ட் பேடுன்ட்டு ரிவ்யூ வேற கேட்கறான். இதெல்லாம் தலையில அடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா இதே பொலாடி இந்த இடத்துல இருந்துதான் நான் பிரசாத் சொன்ன மாதிரி he would have played a very gentleman's game. ஏன்னா 3 பால் பனிஷ்டு அழகா ஒரு சிங்கிள் கொடுத்து திலக் வர்மா நீ 2 பால் ஏதோ பண்ண முடியுதோ பண்ணுப்பா, நம்ம அடுத்த ஓவர்ல பாத்துக்கலாம், இந்த ஓவருக்கு நம்மளுக்கு ரன் வந்துருச்சு அப்படின்னு பண்ணிருப்பான். அண்ட் மோர் ஓவர் சூரியகுமார் யாதவ், கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் எல்லாம் வந்து ஒரு டாப் பிளேயர், ஐசிசி 2020ல வந்து நம்பர் 1 பிளேயர்னு சொல்லிக்கிறானே ஒழிய ஒன்னும் கிடையாது, ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சும்மா வந்து நம்ம பிஃபோர் த மேட்ச் யூல நின்னுட்டு டச் பிராக்டிஸ் கொடுப்பாங்க, கேட்ச் பிராக்டிஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் போடுறான் ஸ்லோயர் ஒன்னு, என்னடா ஆடுற ஸ்லோயர் ஒன்னு ஒரு ரிலீஸ் பண்ற கைய பார்க்க மாட்டியா நீ, அவன் இப்படிதான் விடுறான் பால, சும்மா இப்படி கொடுத்து கேட்ச் பிராக்டிஸ் இந்தாப்பா பிடிச்சுக்கோனா எக்ஸ்ட்ரா கவர்ல கையில கொடுத்துட்டு போறான். கொடுத்துட்டு அவன் மூஞ்சி ரியாக்ஷனை பார்க்கணுமே, ஐயோ இந்த இன்ஸ்டாகிராம்ல வருது பாருங்க ட்ரால்ஸ், அந்த குரங்கு அவ்வுன்ற மாதிரி அதேதான் பண்ணிட்டு போறான் அவன். எனக்கு வந்து டோட்டலி டிசப்பாயிண்டட் வித் சூரியகுமார் யாதவ் அண்ட் இவன் டிம் டேவிட். ஏன்னா தீஸ் டூ பிளேயர்ஸ் லைக் தே ஆர் த மேட்ச் வின்னர்ஸ் ஃபார் மும்பை. இல்ல and also what I'm trying to tell is they have to take the game deep. and இப்போ வந்து T20 World Cup இந்தியால வர போறது. so you what நான் ஒரு क्वेश्चंस கேக்குறேன் உங்களுக்கு, what kind of role will be given to Sky? இப்போ வந்து அந்த ஜாக் ப்ரூகர் அந்த ஓபனர் மாதிரி ஸ்கை நீ போ 1 டவுன்ல டமால் டெமில் அடி கண்ணா பின்னா அடி வாட் எவர் எவ்வளவு முடியுதோ அடிச்சு நீ வந்துட்டே நாங்க பாத்துக்கிறோம், இல்லையா நீ ஃபர்ஸ்ட் போ டமால் டெமில் அடி அங்க ஸ்டே பண்ணு, லாஸ்ட் போடுவாங்க பவுலர்ஸ், அப்போ டேக் ஆன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு வா, அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுப்பாங்களா? வாட் யூ கைஸ் ஃபீல்? எனக்கு தெரிஞ்ச பிரசாத் லைக் ஸ்கை அவனை வந்து ஸ்கைய வந்து ஓப்பனிங்ல எல்லாம் லைக் இனிஷியலா ஆட விட மாட்டாங்க, கொஞ்சம் பேக் தி ஆர்டர் ஒரு 3rd விக்கெட்ல 4th விக்கெட். எங்க இந்தியாவுக்கு சொல்றியா? இந்தியாவுக்கு தானே சொல். ஆமா இந்தியாவுக்கு 1 டவுனை விட லைக் அவனை இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி விட்டுட்டு மேபி அந்த போஸ்ட் 10 overs ஆஃப்டர் 10 oversல he can take on ன்ற மாதிரி. ஜெய்ஸ்வால் ஆடுனா அவர் கண்டிப்பா 2 டவுன் தான். ஜெய்ஸ்வால் வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க ஓபனிங்னா அவர் 2 டவுன் ஆயிடுவாரு.
ஆப்வியஸ்லி 2 டவுன் தானே ஆடி ஆகணும் ஸ்கை. சோ 2 டவுன் போது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஒண்ணுமே இருக்காது ஸ்கைக்கு. ஏதாவது ஒரு மேட்ச்ல எவனாவது ஆமா அதே மாதிரி இவங்க நம்ம இந்தியா பத்தி தெரியாதா உங்களுக்கு? விக்கெட்டே விட மாட்டாங்க, நேரா வந்து இதுல செமிஃபைனல்ல விடுவாங்க, இல்லன்னா ஃபைனல்ஸ்ல விடுவாங்க. அது வரைக்கும் சும்மா அந்த பிட்ச் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது மிடில் ஆர்டருக்கு. அதுக்குள்ள எல்லாம் அப்படியே இந்தியா தான் டீம் டு பீட்னு பேசிட்டு இருப்பாங்க. கேட்டாரு இந்த மாதிரி ஸ்கை வந்து எண்டர் டவுன் பத்தி கேட்டாரு. சப்போஸ் அவர் 1 டவுன் வந்தாலும் சரி 2 டவுன் வந்தாலும் சரி, என்ன பற்றியும் கோச் என்ன சொல்லுவாங்கன்னா விக்கெட் போயிடுச்சு நின்று ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? விக்கெட் போனாலும் ரன் எல்லாருக்கும் அடிச்சு ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஆப்ஷனும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நின்று ஆடுன்னு வந்து ஆடி அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. அடிக்கிறேன்னு சொல்லி அடிக்காம அவுட் ஆகிட்டு போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா, என் நேச்சுரல் கேம் ஒன்று இருக்கு, நான் இறங்கி என் நேச்சுரல் கேம் ஆடிக்கிறேன், நீங்க சொல்லாதீங்க, அப்படிதான் பண்ணுவாரு அவரு. அவர் இந்த கோச் சொல்றது கேட்கறதோ இல்ல அந்த மாதிரி பண்றதோ இல்லவே இல்லை. அதனால வந்து சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அதுவா நீங்க 2 பேரும் ஓவரா இழுக்கிற மாதிரி இருக்கு ஸ்கைய. நான் வந்து இதெல்லாம் இந்தியன் டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன். ஏன்னா அடுத்த மாசம் இந்தியா வேர்ல்ட் கப் வரும்போது எல்லாம் ஒன்னாதான் ஆட போறானுங்க. சோ அங்கேயாவது அங்க தட்டி ஒரு டிராபியை வெயிட் பண்ணலாம். சோ இவனுங்க எல்லாம் ஆடணும், அதான் பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு என்னமோ ஆக்சுவலி ஒரு ரோஹித் சர்மா கேப்டன்சில ஆடுறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பிளேயரா இருக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுது. அவரு ரியாக்ட் எல்லாம் பண்ணாரு, ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆக்குனதுக்கும் இவரை வந்து வெளியே எடுத்ததுக்கும் கேப்டன்சி எடுத்ததுக்குலாம் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு சோசியல் மீடியாலே. இத்தனைக்கும் தெரியும் இதை வச்சு ஃபியூம் பண்ணுவாங்க, நிறைய பேர் கொளுத்தி போடுவாங்கன்னு. அப்படியும் ரியாக்ட் பண்றாருங்கிறப்போ ஆப்வியஸ்லி அவர் இந்தியாவுக்கு பண்றப்போ அவரு ரொம்ப ரெஸ்பெக்டபிளா நினைக்கிற ஒரு கேப்டனா இருப்பாரு ரோஹித் சர்மா. ஸோ அவருக்காக மேபி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலாம். மேட்சிங் போயிடலாம். மேட்ச் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவங்க பேட்டிங் நல்லா ஆடினாங்க, போலிங்கும் போட்டாங்க. ஆனா வந்து அகைன் விக்கி சொன்ன மாதிரி இன்னும் 4ல 3 மேட்ச் ஜெயிக்கணும். அதுல வந்து KKR, ராஜஸ்தான், RCB, லக்னோ 4 மேட்ச் இருக்கு. அகைன் அவங்க கிட்ட வீக்னஸ் இருக்கு, பேட்டிங்ல வீக்னஸ் இருக்கு, பவுலிங்ல வீக்னஸ் இருக்கு. இன்னைக்கு அவங்க அதை பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதை வந்து ராஜஸ்தான்ல ஒரு அங்கிள் இருக்காரு சங்ககரான்னு சொல்லிட்டு, அவர் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. ஓ இதுதான் அவங்களோட வீக்னஸா, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரெடியா வச்சுன்னு இருப்பாரு. அவங்க RCB ஈஸியா டேக் ஆன் பண்ணிடலாம். KKR இல்ல லக்னோ கிட்ட விளையாடி வின் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பிடிச்சிருவாங்க. அதனால வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க குவாலிஃபை ஆவாங்களா இல்ல நல்ல ஒரு ரன் ரேட்ல வருவாங்களா, 8 மேட்சஸ் வின் பண்ணுவாங்களான்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி நீங்க பேசுறதுன்னா பேசலாம், இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் நானே சொல்லிடுறேன். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, அந்த பக்கம் ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் மாதிரி, இந்த பக்கம் இஷான் கிஷன் கேப்டன் அண்டர் 19ல. ஸோ ரிஷப் பண்ட் நல்லா ஆடிட்டாரு, அதே மாதிரி இஷான் கிஷனும் ஆடுவாருன்னு நினைச்சேன். அந்த பையன் இல்லடா நான் ரிஷப் பண்ட் மெச்சூர் ஆயிட்டான், நான் இன்னும் மெச்சூர்லாம் ஆகல, நான் இன்னமும் அப்படிதான் பண்ணுவேன் அந்த மாதிரி அனுபவம் ஆடினாரு. மறுபடியும் சொன்னாங்க ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் வீக்குன்னு. மறுபடியும் அவர் ஆமா நான் வீக் தான், எனக்கு 37 வயசு ஆகி நான் ஒரு 3 டபுள் செஞ்சுரி அடிச்சாலும் நான் ஒரு சில வீக்னஸ் வச்சுட்டா இருக்கேன்ற ப்ரூஃப் பண்ற மாதிரி இன்னைக்கும் லெஃப்ட் ஆர்ம்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல கேம் ஹார்திக் பாண்டியா அன்எக்ஸ்பெக்டட் அந்த ஸ்பின்னர் அடிச்சாங்க. அந்த ஸ்பின்னர் அடிச்சோடனே மேட்ச் மாறிடுச்சு. அதோட வேற ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 257 அடிச்சாங்க. அதுல பும்ரா பியூஷ் சாவ்லா 8 ஓவர் போட்டு 71 ரன் கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற 12 ஓவருக்கு 150 ரன் மேல 180 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த 8 ஓவர் மட்டும் போடாம இருந்தாங்கன்னா இந்த மேட்ச் 300 போயிட்டு இருக்கும் கண்டிப்பா. சப்போஸ் பியூஷ் சாவ்லா அடி வாங்கினாலே 300 போயிட்டு இருக்கும். அது அவங்க 2 பேரா கிரெடிட் கொடுக்கணும். செகண்ட் ஹாஃப்ல ஹார்திக் பாண்டியா நல்லா போயிட்டு இருந்தாரு. நீங்க இவங்க சொன்ன மாதிரி ரசிக் சலார் அன்எக்ஸ்பெக்டட் மூவ். அவர் போன மேட்சே போட்டாரு, போன மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு. போன மேட்சும் 3 விக்கெட் எடுத்தாங்க ரசிக் சலார். அவர்தான் கேம் சேஞ்சர். இன்னைக்கு ரன் லீக் பண்ணாம போட்டாரு, நல்லா போட்டு காப்பாற்றி கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு நல்ல மேட்சா போச்சு. எண்ட்ல வந்து நான் ஒன்னும் பவுலிங்க்கு மட்டும் ஒரு விஷயம் பேசணும்னு இருக்கேன். இந்த பவுலர்ஸ் வந்து நல்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. நேற்றும் பெருசா ஒரு பெரிய இது போச்சு கான்வர்சேஷன் எனக்கு பிரபுக்கெல்லாம். இந்த மாதிரி வந்து ஃபிளாட் ட்ராக் ஆக்கிடுவாங்களா, பேட்ஸ்மேன் அடிக்க வச்சிருவாங்களா, அப்பெல்லாம் பயமா கான்வர்சேஷன் போறப்போ அப்படியே நம்ம 4 இயர்ஸ் பேக் போய் பார்த்தோன்னா 4 இயர்ஸ் பேக்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாக்கர்ஸ் நெயில் பண்ணுவாங்க. அப்பதான் இந்த ஸ்லோ லேயர்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. ஸ்லோ லேயர் போடலாம், அதை வச்சு மூவ் பண்ணலான்னு. இப்ப இருக்க பவுலர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்லோ லேயர்ஸ் ட்ரை பண்றாங்க, பிளஸ் பவுன்சர்னு ஒன்று ட்ரை பண்றாங்க, அதுக்கப்புறம் யாக்கர்னு ஒன்று ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல யாரால யாக்கர் போட முடியாம போனாங்களோ அவங்க கிட்ட ஒரு டீசன்ட் டெலிவரி இருந்தது. 140 பேஸ்ல லோ ஃபுல் டாஸ். நீ யாரு லோ ஃபுல் டாஸ் போட்டனா ஒரு 6 தான் அடிக்க முடியும், மிச்சம் 5மே சிங்கிள் தான் ஆட முடியும். இன்னைக்கு மேட்ச்லேயே போய் பாருங்க, நுவான் துஷாரா எடுத்துக்கலாம், அது முன்னாடி போட்ட பும்ரா எடுத்துக்கலாம், அது முன்னாடி போட்ட அந்த லூக் கூட் எடுத்துக்கலாம், யாருமே ஒரே ஒரு லோ ஃபுல் டாஸ் கூட போடல.
அது ஏன் மறந்துட்டாங்களா, என்ன ஆச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். புவனேஸ்வர் அதை வச்சுதான் கொஞ்சமே ட்ரை பண்ணாரு. அந்த 4 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து என்னடா இவனுக்கு போய் டெட் ஓவர்ஸ் கொடுக்குறோம்னா, அப்ப வந்துட்டு 6மே லோ ஃபுல் டாஸ் போடுவாரு. 1 கனெக்ட் பண்ணுவாங்க, மிச்செல்லாம் மிட் ஆஃப்ல சிங்கிள் தான் போகும். அந்த லோ ஃபுல் டாஸ் ஏன் மறந்துட்டாங்க, திருப்பி அதை எடுத்துட்டு வரணும். எடுத்துனா மட்டும்தான் யாராலும் இப்ப இன்னைக்கு லூக்வுட் பாத்தீங்கன்னா 6 பால் போடுறாரு, அதுல 4 ஷார்ட் பிச் போடுறாரு, அதுல ஒரு 120 போடுறாரு, 140 போடுறாரு, எல்லாமே 26 ரன் ப்ரோ அந்த ஓவர்ல 26 ரன் அட்டியோ அட்டி டம்மு. நானும் விக்கி சொல்லிட்டே இருப்போம் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஃபேஸ் ஆடவே மாட்டாருன்னு. அவரை போயிட்டு அந்த மாதிரி அடிக்க வச்சு அந்த 6 பால்ல அவர் அப்படியே பயங்கரமான ஒரு சம்மர் ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதனால கண்டிப்பா நூவன் துஷரா நான் சொன்னேன் அவருக்கு லைனே வரல, ஒரே ஒரு பால் கூட அவருக்கு அவுட் ஸ்விங் ஆக மாட்டேங்குது. அவர் பேரே அவுட் ஸ்விங் பவுலர்னு சொல்லிட்டாங்க, ஸ்லிங் பவுலர்ன்ட்டாங்க. அவர் போட்ட 24 பால்ல ஒரு பால் கூட அவுட் ஸ்விங் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு போட்டதுல பும்ராவை தவிர நூவான் துஷரா லூக்வுட்ல 48 பால்ல மிஞ்சி போனா 5 குட் பால் தான் போட்டிருப்பாங்க. மிச்சம் 43மே ஒஸ்ட் பால், ஐ மீன் நல்ல பால் இல்ல. அதோட என்ன எதிர்பார்க்கறேன்னா அதை டிசி பண்ணாங்க. அவங்க போட்ட எல்லாமே குட் லைன், நல்ல பால். பேட்ஸ்மேன்ஸை கஷ்டப்பட வச்சாங்க. இவங்க போய் பாருங்களேன், அடிச்ச எல்லாமே பேட்ஸ்மேன் ஈஸியா அடிச்சாங்க. ரிஷப் பண்ட் வராரு லெக் ஸ்டம்ப் இப்படின்றாரு 6. ஆனா இங்க டிம் டேவிட் அடிக்கணும்னா பேட் மூவ் பண்ணி ஃபீல்டரை மூவ், ஐ மீன் அவன் அவரோட பொசிஷனை மூவ் பண்ணி தான் அடிக்க வச்சாங்க. ஸோ அந்த வேலையை நல்லா பண்ணாங்க. ப்ரோ டிம் டேவிட் ஒரு ஷாட் ஆடுவான், லெக் ஸ்டிக்கு கார்டு எடுத்துட்டு அவுட் சைட் தி ஆஃப் மூவ் பண்ணி மிட் ஆஃப் மேல அடிப்பான், மிட் ஆன் மேல. ஏய் அவன் போடுற லைனை பாருங்கடா, 4th 5th போடுங்கடா, 4th ஸ்டிக் 5th ஸ்டிக் போடுங்கடா. அவன் அதை மூவ் பண்ணி ஆடுறான். இவனுங்க என்னடானா தூக்கி காலுக்கு போடுறதும், இந்த லூக்வுட் இருக்கான் பாருங்க, சும்மா குத்தி இப்படி போடுறான், இடுப்புக்கு போடுறான், அவன் இப்படி டங்கு அடிக்கிறது. என்ன பவுலிங் போடுறானுங்கன்னு சுத்தமா தெரியல, ஒஸ்ட் பவுலிங். நான் இது லூக்வுட் மும்பை இந்தியன்ஸ் மட்டும் பேசல, ஓவரால் எல்லாருக்குமே எல்லா பவுலர்ஸும் தான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்லோ லேயர் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்ல அந்த ரசிக்ஸ்ல 2 6 வாங்கினாரு, அந்த 2 6மே ஸ்லோ லேயர். அதை பண்ணாம ஒரு லோ ஃபுல் டாஸ் போட்டுனா நபி அடிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா 140 நீங்க லோ ஃபுல் டாஸ் போட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா பேட்டை விட முடியாது. எவ்வளவு ஸ்பீட் வருதோ அதே நம்ம பேட்டையும் விடணும், அது ரொம்ப கஷ்டம். அதை இதுக்கப்புறம் யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா பவுலர்ஸும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் நடக்காது. இந்த ஐபிஎல் 300 பார்க்கலாம், 350 பார்க்கலாம், அடுத்த ஐபிஎல் இன்னும் பெரிய ஸ்கோரும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் போவோம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் இதுக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன். இது என்னன்னா இவங்க கோச்சஸ் பண்றதுதான் இது. ஒருத்தரோட அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு போடாம நீ ஸ்லோவர் ரன் போடு. முன்னாடியே அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ மோஹித் சர்மாவே லாஸ்ட் சீசன் ஸ்லோவர் ரன் போட்டு அவ்வளவு பேரை டிசீவ் பண்ணாரு. ஆனா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்களே. இப்போ தோனி என்ன பண்றாரு, 42 வயசு 47 வயசு சாரி 42 வயசு 43 வயசு ஆக போகுது ஜூலை வந்தா. அவரு எனக்கு நீ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான் போடுவேன், 5th ஸ்டம்ப்ல போடுவேன்னு அதுக்கே பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரு. அவனுங்களும் போடுறாங்க திருப்பி. இல்ல தோனிக்கு அது போட ஆட மாட்டாரு, இல்ல தோனிக்கு அது போட ஆட மாட்டாரு. அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க இன்னும் அவுடேட்டடா இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்ப ரபாடாவை வந்து திருப்பி பீடாக் சொன்னதான் சொல்றேன். ரபாடாவை இப்ப அடிக்கிறதுக்கே காரணம் என்னன்னா, அவர் ஃபுல் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் யாக்கரு குட் லென்த் இதுதான் போடுவாராம். அவரை வந்து ஐபிஎல் வந்ததும் வேற சில லீக்ஸ்லயும் போயிட்டு வேற கண்ட்ரிமேன் என்ன பண்ணிட்டாங்க, இங்க வந்து இந்த லைன்ஸ் ஒர்க் ஆகாது, அடிச்சிருவாங்க, கிரவுண்ட் சின்னதா இருக்கு, நீ ஸ்லோவர் ரன்ஸ் கத்துக்கோ, பேக் ஆஃப் த ஹேண்ட் போடு, இது 5th ஸ்டம்ப்ல போடு, ஸ்டம்ப் லைனே போடாத, அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி அவர் கேம மாத்திருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ளோ விட்டு வெளியே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம தப்பா போட்டு அடி வாங்குறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அண்ட் என்னன்னா இந்த மாதிரி மேட்ச் இப்ப இன்ட்ரெஸ்ட்ல பார்க்க தோண மாட்டேங்குது. இன்னைக்கு மேட்ச் சீரியஸா பார்க்க தோணல. இவன் ஆக்சுவலியே இருப்பானுங்க. ஒரு விக்கெட் விழுந்து அது அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அவன் எப்படி அடாப்ட் ஆகிறான். ஒரு கிரிக்கெட்டுங்கிறது லைஃபோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கேமா இருந்தது. எப்படி ஸ்ட்ரகிள் பண்றான், அந்த ஸ்ட்ரகிள் இருந்து எப்படி மேல வராங்க, அந்த மாதிரி இது எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. இப்ப இவன் வந்து அடிப்பான் போடுவான், அவன் அடிப்பான், இவன் போடுவான், அவன் அடிப்பான். இதை பாக்குறதுக்கு என்ன சொல்லுங்க ப்ரோ? இல்ல அதெல்லாம் நேத்திக்கெல்லாம் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. ஏதோ ரோட்ல ஆடுற மாதிரி இருந்தது. வால் வருது, பிராக்டிஸ் பிட்ச்ல பட்டு பறகுது. ஏங்க 1 bounce பவுண்டரி ஸ்டாண்ட்ஸ்ல போய் விழுதுங்க. 1 bounce அந்த பிராக்டிஸ் பிட்ச்ல வந்து பவுன்சர் ஆகுது பால். ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. அதான் இவங்க சேஸ் பண்றவங்க எனக்கு கண்டிப்பா தெரியும். ப்ரொவைடட் எவனக்கா மாட்டணும்னு கண்டிப்பா பாரிஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு கான்பிடன்ஸ் வந்துச்சு. ரைட், பஞ்சாபுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா பாரிஸ்டர் இந்த மாதிரி ரோட்லலாம் நல்லா ஆடுவாரு. ஏன்னா பாகிஸ்தானும் நல்லா ரோட்ல எல்லாம் ஆட்டு. ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹாப்பி. அடுத்த மேட்ச் போயிடுவோமா இல்லாட்டி எப்படி? ஆமா, நீங்க நான் ஃபினிஷிங் தாட் மட்டும் நீ சொல்லுங்க. சொல்லு. இல்ல சொல்லு.
இன்னைக்கு நம்ம சந்தோஷ் பேசுறப்போ சந்தோஷ் ஒரு பாயிண்ட் சொன்னா, முன்னெல்லாம் வந்து ஐபிஎல்னாவே ஏதாச்சும் ஒரு மேட்ச்னா ஹை ஸ்கோர் போவோம், எவ்வளவு ஹை ஸ்கோர் அடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். இந்த வருஷம் என்ன பண்ணா எந்த டீம் கம்மியா ரன் பிடிக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 120 எப்போ வரும், 140 எப்போ வரும், அதுதான் நம்ம வெயிட் பண்ண போறோம். ஏன்னா எல்லா மேட்சும் 200 மேல தானே போகுது, என்ன அந்த டீம் கம்மி ரன்ல டார்கெட் செட் பண்ண வைக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னா நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம நேற்று நீ சொல்லியிருந்த அந்த பாயிண்ட் அதை திருப்பி ஆட் பண்றேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ எவல்யூஷன் தான். கேமா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும். முன்னாடி வந்து இப்போ கல்யாணத்துக்குலாம் எடுத்துக்கிட்டா கூட முன்னாடி டிமாண்ட்ஸ் வந்து ஜென்ஸ் வைப்பாங்க லேடிஸ் கிட்ட. இப்போ அது ட்ரெண்ட் மாறி இருக்கு. லேடிஸ் வைக்கிறது படி தான் ஜென்ஸ் வந்து பணிஞ்சு போற மாதிரி இருக்கு. அவங்க தான் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அப்படிதான் கிரிக்கெட்டுமே. முன்னாடி அது வந்து பவுலர் ஓரியன்டா இருந்தது. ஒரு பவுன்சர் போட்டான்னா பக்கல வாங்கினா என்ன ஆகும்னு பயந்துன்னு ஆடுவாங்க. இந்த பால் பவுன்சர் வந்துருமோ. அண்ட் அதை டேக்கிள் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, ஹெல்மெட்ஸ் சேஃப் ஆகினாங்க, பேட்ஸை பெருசாகினாங்க, பேட் இன்னும் பெருசாகினாங்க. அது மாதிரி அது ஒரு எவல்யூஷனுக்கு நடந்து இப்போ பவுலர்ஸ் வந்து பயப்படுற மாதிரி இருக்கு. போட்டோ 6 அடிச்சிருவானோ, அவனுக்கு பதட்டமே இல்லை. எல்லாத்துக்கும் கார்டு வந்துருச்சு. உடம்பு ஃபுல்லா கார்டு கட்டிக்கிறாங்க. ஹெல்மெட் ப்ரொடெக்ஷன் இருக்கு, பின்னாடியும் ப்ரொடெக்ஷன் வந்துருச்சு. இஷ்டத்துக்கு நீங்க ரிஷப் பண்ட் ஆடுறதுல இந்த மாதிரி ஆட முடியுமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படுத்துன்னு ஆடுறாரு ஷார்ட். அந்த கான்பிடன்ஸ் தான். நமக்கு எதுவும் ஆகாது. அவன் எவ்வளவு பால் போட்டாலும் 150 போட்டாலும் 160 போட்டாலும் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. நம்ம பேட்டை சுத்தினா போதும், போயிட்டு விழும் 6ன்ற கான்பிடன்ஸ். அண்ட் அனிருத்தா ஸ்ரீகாந்த் லாஸ்ட் மேட்ச் அந்த ஆர்சிபி மேட்ச், ஹைதராபாத் மேட்ச்ல பாத்தீங்கன்னா முத்தையா முரளிதரன் கிட்ட மைக் கொடுத்து பேச கொடுப்பாங்க. ஆனாடப்பட்ட முத்தையா முரளிதரனே கேக்குறாங்க, இந்த மாதிரி டைம்ல நீங்க போடுவீங்களான்ட்டு. அவன் கையெடுத்து போறான், ஐயோ ஐ எம் நாட் ரெடி டு போல் டு தீஸ் கைண்ட் ஆஃப் pitches and these kind of batsmen ன்றான். See, that is the way that you are deceiving a proper bowler. அவ்வளோ பெரிய லெஜெண்டே வந்து லைக் ஐயோ நானும் போட மாட்டப்பா, என்ன போட்டு உரிச்சு கையில குத்துட்டாங்கன்னா என் ரெக்கார்டு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பயப்படுறான். இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ப்ரோ, ஆக்சுவலா டோட்டல் எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் கார்டு கொடுத்துறானுங்க. ஹெல்மெட்டுக்கு பின்னாடி இங்க அங்க நீ எப்படி வேணா போடுறான், நான் கண்ணை முட்டு சுத்துறேன். ஒரு அடிக்கிறது இந்த கட்டு போடலாம். நம்ம ஆக்சுவலி அதுக்கு மட்டும் சொல்லிடுறேன், வி ஸ்டாண்ட் வித் பவுலர் அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு நிஜமாவே? இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் டிஃபெண்ட் பண்றதுல இருக்க த்ரில்லர்ஸ் இவங்களால இது எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. இப்ப நான் இதை மட்டும் பினிஷ் பண்ணிடுறேன். அண்ட் அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து சொல்லியிருப்பாரு, அதுக்கு நானும் ஸ்டாண்ட் பண்றேன் கூட. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கிஷோரும் நானும் இந்த சீசனுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி என்னன்னா கிரவுண்ட் சைஸை பெருசாகணும், ரேடியஸ் மிடில் ஆஃப் த பிட்ச்ல வச்சு எந்த சைடு போட்டாலும் 78 ல இருந்து 80 மீட்டர்ஸ் இருக்கணும். நீ வந்து சும்மா இப்படி பிளிக் பண்ண பேக்ல 53 மீட்டர்லாம் இருக்குன்னா யார்டே ஆக்சுவலி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் 24 யார்டு. நீ அதை விட கொஞ்சம் அடிச்சா 6 போயிடும் பேக்லனா. அது ரொம்ப ரொம்ப அனாயிங்கா இருக்கு, நல்லாவே இல்லை பாக்குறதுக்கு. அப்ப என்னதான் போடுறது பவுலர்ஸுங்கிற மாதிரி இருக்கு. பிச்சை பெருசாகணும், சும்மா 6, 4 இதுவே கேம் கிடையாது. ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும், அதுல இருந்து மீண்டு வரணும், பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் லைஃப் இருக்கணும். அப்படி இருந்தா தான் மேட்ச் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வி ஸ்டாண்ட் ஃபார் பவுலர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. பியூஷ் சாவ்லா அஸ்வின் சொல்லிருப்பாரு, நான் பியூஷ் சாவ்லாட்ட பேசினேன், என்னடா அவன் பையனை வந்து லெக் ஸ்பின்னர் ஆகிறியா ஆஃப் ஸ்பின்னர் ஆகிறியா? அவன் சொல்லுவான், டே எவன்டா பவுலர்லாம் ஆக்குவான், நான் அவனை பேட்ஸ்மேன் ஆக்க போறேன், டமால் டிபில் அடிக்க சொல்ல போறேன், கண்ணை சுத்திட்டுலாம் அடிக்க சொல்ல போறேன், பவுலர்ஸுக்கு இனிமே நம்மளுக்கு டிமாண்டே கிடையாது, பேட்ஸ்மேனுக்கு தான் இனிமே டிமாண்டு. அது வந்து சொல்லியிருப்பாரு. அது ஒரு காமிக்கலா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பார்த்தோன்னே who will want to become a bowler சொல்லுங்க. இந்த மாதிரி நம்மள விடுங்க, ஆஸ்பைரிங் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு 14-15 வயசு பாக்குறான். அவன் வந்து ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணது கிடையாது, ஒரு 2015 இருந்து ஃபாலோ பண்றான். அவன் ஐபிஎல் பாக்குறான், அவன் பாப்பாட்டே எல்லாம் இப்படிதான் அடிக்கிறாங்க, நம்ம எப்படா நல்ல பவுலர் ஆகும். அவருக்கே வந்து இந்த அப்கமிங் கிரிக்கெட்டர்ஸ்க்கே வந்து ஒரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஐ ஹோப் தே டோன்ட் கெட் கேரிட் அவே அண்ட் ஆல்சோ தே பிகம் அ குட் பவுலர். ஏன்னா இந்தியாவோட கோர் வந்து இந்த கிராஸ் ரூட் கிரிக்கெட்ல தான் இருக்கு. அவங்கலாம் பார்த்து ஒரு நல்ல future of Indian cricket team also, I hope that doesn't get affected and people practicing on the nets they don't get carried away seeing this. ஏன்னா எல்லாரும் பேட்ஸ்மேன் போடுறது யார் இருக்கா? அண்ட் ஒரு ஹீரோயிக் ஃபிகர் கொடுக்குறோம் பேட்ஸ்மேனுக்கு தான். இவன் அடிக்கிறான், செம்மையா அடிக்கிறான், பயங்கரமா பொழக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஹீரோயிக் ஃபிகர் கொடுக்கறதால எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு பி a ஹீரோ தான். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க, நானும் அப்படிதான் நினைப்பேன். யாரும் போய் வந்து 4 ஓவர் போட்டு 60 ரன் கொடுத்துட்டு மூஞ்சி இப்படி தொங்க விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதான் சைக்காலஜியே. அண்ட் இன்னொன்னு ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பேட்ஸ்மேன் கேன் வின் யூ மேட்சஸ், ஒன்லி பவுலர் கேன் வின் யூ டோர்னமெண்ட்ஸ்.
நீங்க டோர்னமெண்ட் வின் பண்ணணும்னா நல்ல பவுலரை ப்ரொடியூஸ் பண்ணணும். பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ், நம்ம ஆர்ச் ரைவல்ஸா இருப்போம் என்ன வேணா இருக்கட்டும், அவங்க குவாலிட்டி பேஸ் பவுலர்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நசீம் ஷா அப்படி போடுறான், ஷாஹித் அஃப்ரிடி அப்படி போறான், அவனை பார்த்து அலறோம் நம்ம, அவங்களை என்னதான் கிண்டல் பண்ணா கூட. அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல இந்தியா. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்ஸை குட்டியா ஆக்கிக்கிட்டு நல்ல ஃபிளாட் ட்ராக்கா கொடுத்துட்டு குட்டி கிரவுண்டா போட்டு அடி 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 அடின்னு அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. வேற கண்ட்ரில போய் ஆடுறோம், இல்ல வேற கண்ட்ரிமன் நம்மளை விட ஹிட்டர்ஸா இருக்காங்கன்னா அன்னைக்கு நம்ம பேட் டேவா போயிடுது. நேத்து ஆடின கிரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா லைக் நார்மலா இப்போ ஆக்சுவலா இந்த ப்ராப்பர் பிராக்டிஸ் பண்ற லைக் பேஷனுக்காக கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாம் they used to pay 350 rupees per day, சாரி per match per personன்ற மாதிரி கொடுத்துட்டு 3500 rupees or 4000 rupees ஒரு 20 hours மேட்ச், ரைட்? நான் இந்த வீக் இப்ப நாளைக்கு கூட போறேன் காலையில மேட்ச். அந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த நேத்தான கிரவுண்டோட பெரிய கிரவுண்ட், SNP கிரவுண்ட் இங்க வானகரத்துல இருக்கு, பெரிய கிரவுண்ட். அவ்வளவு சீக்கிரம் உங்களால சும்மா நீங்க சொல்ற மாதிரி பிளிக் பண்ணாலும் 53 மீட்டர்ஸ்லாம் கிடையாது, போயிட்டே இருக்கும் கிரவுண்டு. அந்த கிரவுண்டை விட நேத்து ஆன கிரவுண்ட் சின்ன கிரவுண்டு. சி நீங்க இந்த மாதிரி பண்றதுனால நீங்க வந்து யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ், நீங்க சொன்ன மாதிரி லைக் பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து யூ ஆர் கிவிங் அப்பர் ஹேண்ட். சோ அப்போ பவுலர்ஸ் அப்போ வந்து பேட்ஸ்மேன்ஸ் மட்டுமே 11 பேர் வச்சுட்டு யூ கேனாட் பிளே ஃபார் அ கேம் இல்லையா? பாக்குற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிரசாத் சொன்ன மாதிரி அப்போ பவுலர்ஸ்க்கு யார் வரப்போறாங்க? பவுலிங்க்கு அந்த காலத்துல எல்லாம் எடுத்து பாருங்க. ஒண்ணு இல்ல 1983 வெஸ்ட் இண்டீஸ் டீம் எல்லாம் பார்த்து பயந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பவுலிங்ல. கபில் தேவ் பவுலிங் ஆக்ஷனை பார்த்து பயந்தவங்க யாரு இருக்காங்க? அனில் கும்ப்ளே எல்லாம் எப்படி போட்டிருக்கான், சமிந்தாவாஸ் எப்படி போட்டிருக்கான். இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் இருந்த ஆடின விக்கெட்ஸ்ல இன்னைக்கு வந்து பார்த்தா அசால்ட்டா 250 அடிக்கிறான், 260 அடிக்கிறான், அதை சேஸ் பண்றான். அது வந்து பவுண்டரி லைன் பத்தினா ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தாரு. அவர் ஆடிட்டு இருக்கப்போ 80s பர்த் பிட்ச் சொல்றாரு 95 to 100 மீட்டர்ஸ் தான் 6 லைனு. அதே மாதிரி 6 லைனோட ரூல்ஸ் அப்ப எப்படி இருந்திருக்குன்னா, அந்த இதுல பவுண்டரி லைன்ல பட்டா 4 தான், பவுண்டரியை தாண்டி விழணும், ஃபென்ஸை தாண்டி விழுந்தாதான் 6. முன்னாடி எல்லாமே பவுலருக்கு ஃபேவரா இருந்திருக்கு. அந்த டைம்ல அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கிடையாது, பயப்படுவாங்க. அப்படி இருக்கப்போ கிரவுண்ட் பெருசா இருந்தது. இப்ப எல்லாத்தையும் புடிங்கிட்டு பவுலர் கிட்ட இருந்து கிரவுண்டே சின்னதாக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. கிஷோர் சொல்லு கிஷோர், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இன்னைக்கும் பார்த்தா லக்னோ பிட்ச்னாங்க, பிளாக் சாயில் ஸ்லோ ட்ராக்னாங்க. பார்த்தா 11 ஓவர் 120 ரன் அடிச்சிருக்காங்க லக்னோ. 11 ஓவர் 120 122 விக்கெட். கேஎல் ராகுல் 56 ரன் 30 பாலுக்கு, தீபக் கூட 50 ரன் 30 பாலுக்கு. நான் இதுல ஒண்ணு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த பவுலருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பவர் பிளேல ஆடுறது இப்போதைக்கு 2 டீம் தான். ஒன்னு ஜிடி வந்து 6 ஓவருக்கு 45 அடிப்பாங்க முக்கிய. அடுத்து சிஎஸ்கே ஒரு 3 ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க, 47 அடிப்பாங்க. மிஸ் எல்லாம் புழக்கிறான் 80 70 90 அடிச்சிட்டு இருக்கானுங்க. டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு கூட எவ்வளவு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா, டேய் ருத்து நீ டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட்லாம் இங்க ஃபாலோ பண்ணா ஜெயிக்க முடியாதுடா, இதான் பண்றா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுதான் லைக் ட்ரெடிஷனல் வே ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட். ஒண்ணு ப்ரோ, ஆக்சுவலி நேத்து பிரேம் வந்திருந்தாரு, சாரி அவர் பேர் என்னது, பிரேம் ராம் பிரபு. நேத்து பிரபுராம் வந்திருந்தாரு. அவரு சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய கரெக்டா போயிருக்கு. டிசி வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அக்ஷர் பட்டேல் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு மேட்ச்லன்னு சொன்னாரு. ஃப்ரேசர் மெக்ரக் ஒரு ஃபயரி இன்னிங்ஸ் ஆடுவாருன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எல்லாமே கரெக்டா போயிருந்தது. அவருக்கு பெஸ்ட் விஷஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ஃபார் இட். நல்ல ப்ரெடிக்ஷன் அண்ட் நல்லா பேசியிருந்தாங்க நேற்று 2 பேருமே. நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம்.